ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீது சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அண்ட் இதோட டேஸ்ட்டுமே நல்லா யம்மியாக இருக்கும். ஸோ வாங்க தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, வறுக்காத மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி லேசாக கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ தட் மாவு எல்லாமே நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா இது போல் கொதிக்க இருக்கும்போது இந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்பத்துக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அதே பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கடைசியாக இது மேலே எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ தட் நமக்கு ஏர் எதுவுமே போகாமல் இருக்கணும். ஏர் லேசாக போனால் கூட நமக்கு மாவு காஞ்சிரும். தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு முழு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 3லேருந்து 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே வெல்லம் மெல்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டக்குன்னு மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நீங்கள் வெல்லத்தில் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக தேங்காய், வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்து கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக 1/2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவும் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எடுக்கும் போதாக இருக்கட்டும், இல்லைன்னா மாவு உள்ள நம்ம இது போல் ஹோல்ஸ் போடும் போதாக இருக்கட்டும், எண்ணெயை நல்லா கையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பண்ணும்போது மாவு நல்லா ஒட்டாமல் வரும். பாட்டம் சைட் லாஸ்ட்டாக மாவு வச்சதுக்கப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கேப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பூரணத்தையும் மாவையும் நல்லா நீட்டாக உருண்டை பண்ணி வச்சிட்டோன்னா அந்த அச்சில் வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலேயே பார்த்தோன்னா நம்ம இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பூர்ண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அது மேலே ப்ளேஸ் பண்ண போகிறோம்.
இது மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கொழுக்கட்டை எடுக்கும் போது சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் நமக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செம சாஃப்டாக நல்லா யம்மியான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.